ஹாய். இன்னைக்கு என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கம்மான்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி என்னடா செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு பழங்காலத்து ஸ்நாக்ஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி இன்னைக்கு மல்லிதா செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்க இந்த ஒரு 3 பொருளை வச்சு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. சின்ன வயசில் நான் நிறைய டைம் சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸ் இது. எப்படி செய்யறதுனா, கோதுமை மாவில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டு எப்போதும் போல் பூரி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு தேய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு சைடில் தேங்காய் ஏலக்காய் சேர்த்து பூ மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிச்சதும் ஒன்றா நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்து சூடாக இருக்கும் போதே சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இன்றைக்கி நான் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன், சர்க்கரை தேங்காய் தூவி அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இது கோதுமையில் பண்ணியிருக்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பண்ணி கொடுத்துடலாம். 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அடிக்கடி கேட்பாங்க. அப்புறம் 90s கிட்ஸ் யாரெல்லாம் இந்த மல்லிதாவை சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.